ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் விடியலில் அவர் சத்தத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். பாருங்க, பைபிளில் நிறைய நபர்களை குறித்து நம்மளால் வாசிக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கை வரலாறு, அநேகருடைய சம்பவங்கள், அவங்களுடைய நன்மை தீமைன்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து வாசிக்க முடியும். அவர்கள் எல்லாமே நமக்காக தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்காக தான் இந்த வேதத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எழுதி வைத்திருக்கிறார். அதற்கும் மேலாக ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த வேதத்தில் இருக்கு. அது என்னவென்று சொன்னால், தெய்வம் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் தான் இந்த பைபிள். அப்போ தெய்வத்தை குறித்ததான ஒரு அறிவு நம்மளுக்கு வேண்டும் என்று சொன்னால், இந்த வேதாகமத்தை அனுதினமும் வாசித்து அனுதினமும் இந்த வேதத்தில் பழக்கமுடையவர்களாய் நீங்களும் நானும் மாறுவோம் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த அழகான ஒரு காரியத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். காரணம் சொல்கிறேன் பாருங்க, நிறைய பேருக்கு தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பது தெரியாதனால தான் இந்த உலகத்தில் உள்ள நிறைய பேருடைய மனிதர்களுடைய அன்பை நாடி மனிதர்களை நம்பி ஏமாந்து போகிறாங்க. உண்மையாலுமே தெய்வம் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார், அந்த ஜீவனுள்ள கர்த்தர் யார் என்பதை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும், அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதையும் நீங்களும் நானும் ஆழமாய் புரிந்து கொள்வோம் என்று சொன்னார், எங்கேயும் சிக்காம யார்கிட்டையும் மாட்டிக்கொள்ளாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதை எல்லாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதனால நீங்களும் நானும் நம்ம கால் சிக்கி கொள்ளாதபடி தப்பித்து வாழ அது ஏதுவாக இருக்கும். அதனால இந்த வேதத்தை அதிகமாக நேசிங்க, இந்த வேதத்தில் உள்ள தெய்வத்தை அதிகமாய் தேடுங்க, அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்க. அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இது சத்தியம். God bless you. ஆமென்.